திஸ் இஸ் பாஸ்கரன். ஸோ அப்போ வந்து இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NAND கேட். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் நாட் கேட் பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் பபிள்டு அண்ட் கேட் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா NAND கேட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம NAND கேட்டோட ஆப்ரேட்டர் நம்ம பிஃபோராக நம்ம பார்த்தது சேம், நம்ம அதே தான் வந்து அதோட கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து NAND கேட் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ NAND கேட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NAND கேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த NAND கேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் NAND கேட். அப்போ இந்த NAND கேட்டில் வந்து என்னென்ன கேட்டில் இருக்குன்னா ஒன் இஸ் ஏ நாட். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கேட் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கேட். ஓகேவா? ஸோ அண்ட் கேட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா NAND கேட்டுன்றதை நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த இதே சேம் டூ இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதே போல் வந்து அவுட்புட் வந்து ஒரு சிங்கிள் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த NAND கேட்டோட டயக்ராம், அதாவது லாஜிக் சிம்பிள். ஓகே, லாஜிக் சிம்பிள் எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் சர்க்யூட் அப்புறம் லாஜிக் சர்க்யூட்லேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி லாஜிக் சிம்பிளை பார்ப்போம். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கேட்டை நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அன்கேட்டை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அன்கேட்டோட ஆப்ரேட்டர் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன்கேட். அன்கேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நாட் கேட் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நாட் கேட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற இன்புட் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் வேரியபிள்ஸ், ஒன் ஏ அண்ட் அனதர் ஒன் பி. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எனக்கு எப்படி இங்கே கிடைக்கும்னா ஏ இன்ட்டு பின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டாட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அன்கேட்டில் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதாவது மல்டிப்ளைன்றது நம்ம சொல்லுவோம். ஏ இன்ட்டு பின்னு கிடைக்கும். ஸோ அவுட்புட் நமக்கு கிடைக்குன்னா சி ஈக்குவல் டு ஏ பார். ஓகே, ஸோ சி இன்ட்டு ஏ இன்ட்டு பி பார். ஓகேவா? சி இன்ட்டு ஏ இன்ட்டு பி பார் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பி ஏ இன்ட்டு பி பார் ஹோல் பார்ன்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அண்டோட இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். அண்டோட ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், டாட் சொல்லியிருக்கோம். அது அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளைன்றது சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு எப்பயுமே நமக்கு தெரியணுன்றதை சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எ லாஜிக் சர்க்யூட். ஓகேவா? ஸோ இது வந்து எல்சி லாஜிக் சர்க்யூட் சொல்லும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்னா லாஜிக் சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த NAND கேட்டோட சிம்பிள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்போ NAND கேட்டோட சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NAND கேட்டோட சிம்பிள் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது கொடுத்துட்டு NAND கேட் ஆக்சுவலி AND கேட் போலவே நம்ம என்ன அதை ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஒரு அண்ட் கேட் நாட் கேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் த சேம், ஒரு இன்புட் ஏன்னு கொடுக்குறோம், இன்புட் பின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் சிம்பிள். ஓகேவா? இதுதான் நம்ம லாஜிக் சிம்பிள்ன்றதை இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்னன்னா இந்த NAND கேட்டை வந்து நம்ம இதுதான் திஸ் இஸ் எ NAND கேட். NAND கேட்டோட லாஜிக் சிம்பிள் இதுதான். இந்த NAND கேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணோன்னா அதோட வியூ ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸோ ஒரு அண்ட் கேட்டும் ஒரு நாட் கேட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட் அபவுட் நாட் கேட்டுன்றது NAND கேட்டுன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ டாட் இன்ட்டு பி ஹோல் பார். ஓகேவா? ஏ டாட் இன்ட்டு பி ஹோல் பார்ன்றதை இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ட்ரூத் டேபிளில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரூத் டேபிள் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இன்புட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட். நம்ம அங்கே அவுட்புட் நமக்கு எடுக்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்கு வேரியபிள்னு கொடுக்குறோம், ஏன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி அண்ட் அவுட்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்னு நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதை நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஓகேவா? இன்புட் வேல்யூ 0, பி ஆஸ் எ 0ன்றதை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னென்னா ஏ இன்ட்டு பி பார். ஓகேவா? ஸோ அப்போ ஏ இன்ட்டு பி பார். அப்போ நம்ம இங்கே எப்படி நம்ம கொடுக்குறோம்னா 0 இன்ட்டு ஓகே 0 இன்ட்டு 0 பார். ஓகேவா? 0 இன்ட்டு 0 பார் கொடுக்குறோம். அப்போ 0 இன்ட்டு 0 நமக்கு என்ன கிடைக்கும், 0 இன்ட்டு 0 0 பார். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0 இன்ட்டு 0 0 பார்ன்றது நமக்கு வரும். ஸோ அப்போ அவுட்புட் நமக்கு இங்கே என்ன நமக்கு கிடைக்கும்னா அவுட்புட்டில் 1. ஓகே, 0 இன்ட்டு 0 0 பார். அப்போ இன்வெர்ட் பண்ணுற 1. ஓகேவா? ஸோ அப்போ 0 1. ஓகேவா? 0 1. ஓகேவா? ஸோ அப்போ 0 இன்ட்டு 1 ஹோல் பார். ஓகேவா? கொடுக்குறோம் ஈக்குவல் என்ன கொடுக்குறோன்னா 0 இன்ட்டு 1 0. அப்போ 0 பார்ன்றது கொடுக்குறோம். ஸோ வி கெட் த அவுட்புட் பட் 1. ஓகே, ஸோ அப்போ 1 0 A as a 1 and B as a 0. ஓகே, 1 இன்ட்டு 0ன்றதை கொடுக்குறோம். 1 இன்ட்டு 0 ஹோல் பார்ன்றதை இங்கே கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவல் 1 இன்ட்டு 0 0 0 பார்ன்றதை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், 0 பார்னால் இங்கே 1ன்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 1 1. அப்போ 1 இன்ட்டு 1ன்றதை கொடுக்குறோம். ஸோ அப்போ 1 இன்ட்டு 1 1. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே 1 இன்ட்டு 1 1 பார்.
ஓகேவா. ஸோ 1 பார் நமக்கு இங்கே கொடுக்குறோம். ஸோ அப்போ அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், 1 பார்னா ஆஸ் எ 0ன்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NAND கேட்டோட ட்ரூத் டேபிள். ஓகேவா. டிடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. டிடி மீன்ஸ் ட்ரூத் டேபிள்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ 2 இன்புட் நான் என்னது ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 இன்புட் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபால்ஸ்னு கொடுத்து நம்ம என்னது அவுட்புட் வி கெட் ட்ரூ. ஸோ ஒரு இன்புட் நமக்கு வந்து ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு என்னது ட்ரூன்னு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனி ஒன் இன்புட் நமக்கு வந்து என்னது ட்ரூன்னு கொடுத்தாலும் நமக்கு என்னது இங்கே ட்ரூன்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் போத் இன்புட் வந்து நான் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். பட் வி கெட் த அவுட்புட் வாட் ஃபால்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ NAND கேட்டோட கான்செப்ட் என்னன்னா 2 இன்புட் நம்ம ட்ரூவாக கொடுத்தாலும் அது அவுட்புட் நமக்கு என்னவா வரும், ஃபால்ஸாக தான் நமக்கு வரும்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NAND கேட்டோட கான்செப்ட். அப்போ பார்த்தீங்கன்னா 1 1 1 0ன்றது நமக்கு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. லாஜிக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, லாஜிக் சர்க்யூட் அண்ட் லாஜிக் சிம்பிள். த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NAND கேட்டோட ட்ரூத் டேபிள் 1 1 0ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட் அபவுட் லாஜிக் கேட்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பபிள்டு ஆர் கேட். ஓகேவா. ஸோ வந்து பபிள்ட் அண்டு கேட்னான்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், பபிள்ட் ஆர் கேட்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அப்போ பபிள்ட் ஆர் கேட்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பபிள்ட் ஆர் கேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆர் கேட், அதாவது பபிள்ட் ஆர் கேட். ஓகேவா. ஸோ அதனால் பின்னு போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பபிள்ட் ஆர் கேட்ன்றதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த பபிள் ஆர் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட் கேட், அதாவது இங்கே நம்ம யூஸ் பண்ணுறதா 2 நாட் கேட் யூஸ் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட் ஆர் கேட் இதே தான் வந்து பார்த்து பபிள் அண்டு கேட். பபிள் அண்டு கேட்லேயும் போத் 2 நாட் கேட் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்டு கேட் யூஸ் பண்ணோம். இங்கே நம்ம அதுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஆர் கேட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் கேட் ட்ரா பண்ணுறேன், ஒரு நாட் கேட் இங்கே ட்ரா பண்ணிவிட்டேன். ஸோ நாட் கேட் ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாட் கேட். ஓகே. ஸோ இங்கே ஒரு நாட் கேட்டை இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இங்கே ஒரு நாட் கேட்டை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆர் கேட். ஓகேவா. ஸோ இங்கே ஒரு ஆர் கேட்டை நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட் ரொம்ப அந்த ட்ரா பண்ணுறது கேட்டை நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணணும். இன்கேஸ் அந்த கேட் நம்ம தப்பாக ட்ரா பண்ணால் அது என்னது சர்க்யூட் வந்து ஃபெயிலியர் தான் ஆகுன்றதை சொல்கிறோம். ஸோ ஓகே. ஸோ இன்புட் ஏன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ இங்கே நம்ம அவுட்புட் வெளியே வரும்போது என்னவா வரும், ஏ பார். இங்கே இன்புட் பின்னு கொடுக்குறேன். ஓகே. டூ இன்புட் கொடுக்குறேன். செகண்ட் இன்புட்டில் இங்கே என்ன நமக்கு வரும்னா பி பார். ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பி பார்ன்றது வரும். ஸோ அவுட்புட் நமக்கு என்ன இங்கே வரும்னா ஏ பார். ஓகே. ஸோ ஏ பார் ப்ளஸ் என்ன பி பார். ஓகேவா. ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார். ஓகேவா. நம்ம ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும், ப்ளஸ். ஓகே. ப்ளஸ் ஆப்ரேட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோன்றதை சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் சர்க்யூட்ன்றதை சொல்லிக்கோ, எல்சின்றதை நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ், அதாவது லாஜிக் சிம்பிள். இதோட லாஜிக் சிம்பிள் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ அதை போத் இங்கே வந்து அது இன்புட் நம்ம கொடுக்குறோம். இன்புட் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அன்கேட்டுக்காக இங்கே டாட். ஓகேவா. ஸோ அந்த டாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர் கேட்டுக்கு நம்ம எப்படி வரையுமோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர் கேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரைகிறோம். ஓகேவா. ஸோ ஆர் கேட்டோட டயக்ராம். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இன்புட் வந்து ஏன்னு கொடுக்குறோம், இங்கேயும் இன்புட் வந்து பின்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே திஸ் இஸ் அவுட்புட் சி. ஸோ திஸ் இஸ் ஏ லாஜிக் சிம்பிள். ஸோ எல்எஸ்ன்றதை சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னா அதோட பபுள் ஆர் கேட்னா என்னன்றதோட டெஃபினேஷன், த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட லாஜிக் சர்க்யூட், த நெக்ஸ்ட் அதோட சிம்பிள்ஸ். ஓகேவா. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டை நான் வியூ பண்ணேன்னா நான் என்னது இந்த பபுள் ஆர் கேட்டோட வியூ வந்து பார்க்க முடியும். ஸோ 2 நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நான் சொல்கிறேன். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிடி, அதாவது ட்ரூத் டேபிள்ன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட ட்ரூத் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இன்புட், த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட். ஓகேவா. ஸோ இன்புட் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போத் 2 இன்புட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ வேரியபிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்கோம். த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிளில் சின்ன்றது இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா இன்புட் வேல்யூ 0ன்றது கொடுக்குறேன். ஓகே. இன்புட் வேல்யூஸ் 0. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வேல்யூ 0ன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0. ஓகே. நான் என்ன கொடுக்குறேன்னா 0 பார். ஓகே. ப்ளஸ் 0 பார். ஓகே. 0 பார் ப்ளஸ் 0 பார் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ 0 ப்ளஸ் 0 பார் கொடுத்துருக்கேன். 0 பார் வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் வாட் 0 பாரோட வேல்யூ என்னது 1. 0 இஸ் 1. ஸோ அப்போ வந்து வி கெட் த வேல்யூ 1ன்றதை இங்கே நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் என்ன கொடுக்க போகிறோம், 0
1ன்றதை கொடுத்துருக்கேன். ஓகே 0 1ன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் 0 பார் ப்ளஸ் 1 பார். அப்போ 0 பார் ஹேஸ் என்ன நமக்கு என்ன வரும் 1ன்றது வரும். 0 பார் ஹேஸ் 1 ப்ளஸ் ஓகே. ஸோ அப்போ 1 பார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன மாற்ற போகிறோம் 0. அப்போ 1 + 0 ஈக்குவல் டு என்னது நம்ம என்ன அவுட்புட் வருது 1. இப்போ அடுத்தது 1 0ன்றதை கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ 1 0ன்றது கொடுக்குறோம். ஸோ அப்போ 1 பார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 பார். ஸோ அப்போ 1 பார் நம்ம என்ன இன்வெர்ட் ஆகும் 0 ப்ளஸ் 0 பார் என்ன இன்வெர்ட் ஆகும் 1. ஸோ அப்போ வி கெட் 0 + 1 1ன்றது வரும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 1. ஓகே. ஸோ 1 1ன்றது வரும். அப்போ 1 பார் ப்ளஸ் 1 பார் ஈக்குவல் 1 பார் as 0 + 0. ஸோ we get the output what 1. ஸோ அப்போ இங்கே என்னென்னா நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா நம்மளோட பபுள்ட் ஆர் கேட்டோட கான்செப்ட் என்னென்னா C = A பார் ப்ளஸ் B பார். அப்போ என்னென்னா ஏயோட வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன், பியோட வேல்யூ 0 கொடுக்குறேன். ஸோ அது எங்கே என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா ஸோ A பார் அதாவது இது A பார் அண்டு B பார். அப்போ A பார் போது 0 பார். அப்போ 0 பார் வரும்போது அது வேல்யூ நமக்கு என்னவா வருது 0 பார் வந்து பார்த்தீங்கன்னா 1 இங்கே வருது. நெக்ஸ்ட் அகைன் 0 பார் நம்ம என்ன பண்ணுறோம் 1ன்றது கொடுக்குறோம். ஸோ 1 + 1 we get the value what 1. ஸோ அதே போல் தான். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 பார் என்னவா மாறுதுன்னா 1ஆக மாறுது. 1 பார் என்னவா மாறுதுன்னா 0. ஸோ we get 1 + 0 we get the value 1. ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் நமக்கு இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 + 0 சாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ அப்போ 0 + 0 0ன்றது இங்கே சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 இன்புட் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா. பபுள்ட் ஆர் கேட் வந்து பார்த்திங்கன்னா 2 வேல்யூ இன்புட் வேல்யூ ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். பட் we get the வேல்யூ என்ன நமக்கு வந்திருக்கு ஃபால்ஸ். அவுட்புட் நமக்கு என்ன ஆகுது ஃபால்ஸ் வந்து. இங்கே 2 இன்புட் வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். 2 இன்புட் வேல்யூ 0 ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். பட் we get the வேல்யூ அவுட்புட் ட்ரூ. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு ட்ரூன்றது கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் அபவுட் வாட் பபுள்ட் ஆர் கேட்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ஆர் கேட். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ஆர் கேட்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ்ஆர் கேட்டோட கான்செப்ட் ஓகேவா இதே தான் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ஆர் கேட்னா என்ன, ஸோ அதோட லாஜிக் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ஆர் கேட்டோட கான்செப்ட் என்னென்னா இந்த ட்ரூத் டேபிளில் சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. போத் 2 இன்புட்டும் அதாவது 2 இன்புட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வந்ததுன்னா அவுட்புட் நமக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ்னு வரும். போத் 2 இன்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் என்ன வரணும் ஃபால்ஸாக தான் வரணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆரோடைய கான்செப்ட்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர். ஓகேவா. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோட கான்செப்ட். ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே என்னென்னா ஆர் கேட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் கேட் அண்டு நாட் கேட் 2 கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட லாஜிக் சிம்பிள். ஓகேவா. ஸோ லாஜிக் சர்க்கியூட் வரைய போகிறோம். ஸோ ஓகேவா. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அண்டு கேட். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட் கேட்டு வரைகிறோம். ஸோ நாட் கேட்டு வரைஞ்சாச்சு. ஓகேவா. த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு நாட் கேட்டு வரைகிறோம். ஓகே. போத் நம்ம 2 இன்புட் கொடுக்கறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட் கேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நாட் கேட்டை இங்கே ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ நாட் கேட் கொடுத்துருக்கோம். த நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ட் கேட். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ட் கேட் இங்கே நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த அண்ட் கேட்டை வந்து நம்ம எங்கேருந்து ட்ரா பண்ணோம் பியிலேருந்து நமக்கு ஒரு இன்புட் போகுது. ஓகேவா. ஸோ நான் இங்கே இடம் பார்த்தலான்னு நான் இப்படி எழுதுகிறேன். ஸோ ஓகேவா. ஸோ இந்த கேட் வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இங்கே ட்ரா பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏலேருந்து அதாவது ஏலேருந்து அகைன் ஒரு கேட் நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த கேட் வந்து கொடுத்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு கேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம கொடுத்தா தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒர்க் ஆகும். ஓகேவா. கேட்டில் எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த வந்து கேட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு கேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது திஸ் இஸ் ஒன் இஸ் ஆர் கேட். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் கேட் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து கிளியராக இதை எழுதுனா புரியும்.
ஸோ இங்கே நான் இன்புட் வேல்யூ இங்கே ஏன்னு கொடுக்குறேன். ஏன்னு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது என்னவா மாறும், நமக்கு ஏ பாரான்னு போகும். ஓகேவா? ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் பின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே நான் பின்னு கொடுக்கும்போது இந்த பார்ட் அதுக்கு ஓகேவா? ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா பி பார்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பி பார். ஓகேவா? ஸோ இந்த இன்புட் நமக்கு பி பார்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஓகேவா? ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஏன்றது ஒரு இன்புட். ஓகேவா? ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம். அண்ட் கேட்டுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறோம். அதே போல் பிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்புட். ஓகேவா? பின்ற ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ ஏ அண்ட் பி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்ற ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு இன்புட் இங்கே இந்த லைன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா? ஸோ இது பி பார்ன்றது இங்கே ஒரு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே நமக்கு இங்கே எப்படி வரும்னா இந்த கேட் அன்கேட் வெளியே எப்படி வரும்னா ஏ பார். ஓகே. ஸோ அப்போ ஏ பார் இன்ட்டு பி. ஓகே. இந்த பி தான் நமக்கு வருது. ஏ பார் இன்ட்டு பி. அப்போ இங்கே நமக்கு அவுட்புட் எப்படின்னா வரும். ஸோ ஏ into what b bar. ஓகே. ஸோ ஏ இன்ட்டு பி பார். ஸோ இப்போ இந்த ஏலேருந்து நமக்கு இந்த பி பார்ன்றது இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்ம அவுட்புட் நம்ம என்ன எடுப்போம்னா சி ஈக்குவல் டு ஓகேவா ஆர் கேட் இருக்குது. ஸோ அப்போ சி ஈக்குவல் டு நம்ம என்ன எடுப்போம்னா இங்கே இருக்கிறது தான். ஸோ அப்போ ஏ பார் இன்ட்டு பி. ஓகே. ஏ பார் இன்ட்டு பி ப்ளஸ் ஓகே ஓகே ஏ இன்ட்டு பி பார். ஏ இன்ட்டு பி பார்ன்றதை நம்ம எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த சர்க்கியூட் வெளியே வரது தான் நம்ம அவுட்புட்டை எதில் எடுக்கிறோன்னா ஆர் கேட். அதாவது ஆர் கேட்டோட சிம்பிள் என்னென்னா ப்ளஸ். ஓகே. அந்த ப்ளஸ்ஸை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஏ லாஜிக் சர்க்கியூட். எல்சின்றதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎஃப் லாஜிக் சர்க்கியூட் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் சிம்பிள். ஓகேவா? ஸோ இதோட லாஜிக் சிம்பிள் எப்படி இருக்குன்னா ஓகே. ஸோ இதோட லாஜிக் சிம்பிள் எப்படி இருக்குன்னா இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ கொடுத்துட்டு ஓகே. ஸோ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இதே போலவே ஓகேவா ஆர் கேட்டில் நம்ம ட்ரா பண்ணுற மாரி தான் ஆர் கேட்டில் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோமோ ஸோ அதே போல் இங்கே ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை தான் கொடுத்துருவோம். ஸோ இன்புட் ஏ இன்புட் பி அண்டு சின்றதை இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் சிம்பிள். ஓகேவா? ஸோ லாஜிக் சிம்பிள்ன்றது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த லாஜிக் கேட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர் கேட். ஓகே. இதுதான் எக்ஸ்ஆர் கேட். இந்த எக்ஸ்ஆர் கேட்டை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்மேட் இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 இன்புட். ஓகேவா? ஸோ போத் இன்புட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 அண்டு கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒரு ஆர் கேட். நம்ம இந்த கேட் சர்க்கியூட்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன கேட்ஸ் வந்து நமக்கு இங்கே இன்னும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸோ திஸ் இஸ் ஏ வாட் நாட் கேட். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நாட் கேட். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அண்டு கேட். ஓகேவா? அண்ட் கேட்டுன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஆர் கேட். ஸோ அப்போ அந்த கேட்டை பார்த்தோடனே நமக்கு வந்து தெரிஞ்சிடணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏன்னு கொடுக்குறேன். ஏன்னு ஒரு இன்புட் கொடுக்கும்போது ஏ பார்ன்ற ஒரு அவுட்புட் நான் வெளியே எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். பி பார்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னது ஒரு அனதர் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா அன்கேட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் நீங்கள் என்ன கொடுக்கணும் ஏலேருந்து தான் கொடுக்கணும். அதர்வைஸ் என்னது பியிலேருந்து தான் நம்ம இதை கொடுக்கணும். ஏ பார்லேருந்து இங்கே நீங்கள் என்னது சர்க்கியூட்டை வந்து ட்ரா பண்ணக்கூடாது. ட்ரா பண்ணால் என்னது எரர் ஆகும். நமக்கு வந்து எரர் தான் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஏ லாஜிக் சர்க்கியூட் அண்டு என்னது லாஜிக் சிம்பிள்ஸ்ன்றதை நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ட்ரூத் டேபிள். ஓகே. இதோட ட்ரூத் டேபிள் எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ இதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ஆர் கேட் இஸ் ஏ எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் என்சர்க்கிள்டு ப்ளஸ். ஓகேவா? ஸோ இதோட கான்செப்ட் அதாவது இதோட கான்செப்ட் என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? ப்ளஸ் சிம்பிள். ஓகேவா? ஸோ ப்ளஸ் என்சர்க்கிள்டு ப்ளஸ். ஏன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். நாட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அன்கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் கேட் யூஸ் இந்த 3 கேட்டு. ஓகே. அண்ட் ஆர் நாட் 3 கேட் யூஸ் பண்ணி இந்த கேட் நம்ம என்ன சொல்கிறோம் எக்ஸ்ஆர். ஓகேவா? ஸோ எக்ஸ்ஆர்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்ஆர் கேட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் என்சர்க்கிள்டு ப்ளஸ்ன்றதை இங்கே நமக்கு சொல்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள். ஓகேவா? ஸோ இந்த நமக்கு ட்ரூத் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஆஸ் யூஷுவல் இன்புட் அவுட்புட் வேரியபிள்ஸ் ஏ. ஓகே. ஸோ பி என்ற வேரியபிள்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா சின்ற ஒரு வேரியபிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ போத் இன்புட் நம்ம கொடுக்குறோம் 0 அண்டு 0ன்றதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்.
ஓகேவா? ஸோ அப்போ 0 அண்டு 0 நம்ம கொடுக்கும்போது நமக்கு அந்த சர்க்யூட், அதாவது நம்ம என்ன சர்க்யூட் அதில் நம்ம கொடுத்துருக்கோமோ அதுதான். ஸோ அப்போ 2 இன்புட் நம்ம கொடுக்கும்போது அது என்னது அவுட்புட் நமக்கு என்னன்னா ஃபால்ஸ். ஓகேவா? இங்கே நமக்கு ஃபால்ஸாக தான் வரும். அதுதான் நம்ம சொன்னோம். போத் இன்புட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக இருந்ததுன்னா வி கெட் த அவுட்புட் ஃபால்ஸ். ஓகே, போத் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரூவாக இருந்தாலும் என்னது வி கெட் த அவுட்புட் ஃபால்ஸுன்றதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் அதாவது 0 1 ஓகே, எனி ஒன் இன்புட் நமக்கு இருந்ததுன்னா அது அவுட்புட் ஹஸ் பீன் 1ன்றதை சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 0ன்னு சொல்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்ததுன்னா வி கெட் த அவுட்புட் ட்ரூன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டே இதில். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 இன்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது என்னது ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்ததுனாலும் என்னது வி கெட் த அவுட்புட் ஃபால்ஸ். 2 இன்புட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருந்ததுன்னா வி கெட் த அவுட்புட் ஃபால்ஸ். அதுதான் இதோட கான்செப்ட், எக்ஸ்ஆரோட கான்செப்ட்ன்றது இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது அந்த லாஜிக் சர்க்யூட்டை வச்சு தான் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரூத் டேபிள் எப்படி பண்ணமோ அதே அந்த லாஜிக் சர்க்யூட்டை வச்சு தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஏ பார். ஓகே, ஸோ அப்போ ஏ பார் இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி பார். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ட்ரூத் டேபிளை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை சொல்கிறோம். ஸோ அப்போ ஏ பார்ன்றது என்னது நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ அப்போ ஏவோட வேல்யூ நம்ம என்ன கொடுப்போம், இன்புட் 0ன்னு கொடுக்குறோம். அப்போ ஏ பாராக வரும்போது அது என்னவாக மாறும், 1ஆக மாறும். ஓகேவா? ஸோ அப்போ 1 இன்ட்டு 0. ஓகேவா? ஸோ அப்போ 1 இன்ட்டு 0ன்னு இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து ப்ளஸ், அப்போ ஏவோட வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோம், 0ன்னு கொடுக்குறோம். அப்போ டாட் இன்ட்டு பி பாரோட வேல்யூ 0. அப்போ பி பாரோட வேல்யூ வந்து என்ன மாறும், 0 வேல்யூனா மாறும், 1ஆக மாறும். ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி வி கெட் த வேல்யூ 0ன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் அபவுட் எக்ஸ்ஆர் கேட்டுன்றதை நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்நார். ஓகேவா? இந்த எக்ஸ்ஆர் கேட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்நார்ன்றதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ஆர் கேட்டை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன இங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா எக்ஸ்நார் கேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்நார்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ்நாரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வந்து பார்த்திங்கன்னா என்னது ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டாட் சர்க்கிள்ன்றதை யூஸ் பண்ணுவோம். டாட் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்நாரில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்புட்டும் நமக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா அது என்னவாக வரும், ஃபால்ஸாக மாறும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸாக இருந்ததுன்னா நமக்கு ஃபால்ஸாக தான் இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். இது த சேம் ஆப்போசிட், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸ்ஆரில் என்னென்னா நம்ம சொல்லுவோம், 2 இன்புட் அதாவது இன்புட் வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா, இன்கேஸ் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃபால்ஸாக, அதாவது 0 0ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அவுட்புட் நமக்கு என்ன வரும்னா ட்ரூவாக மாறும். நெக்ஸ்ட் போத் இன்புட் அதாவது ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா நான் கொடுக்குற இன்புட் அதாவது 2 இன்புட் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ட்ரூனா என்ன சொல்லியிருக்கேன், டீனா வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு சொல்லியிருக்கேன், ஃபால்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், 0ன்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இன்புட் நான் ட்ரூ கொடுத்தேன்னா ஃபால்ஸ், 2 இன்புட்டு ஃபால்ஸும் கொடுத்தா ஃபால்ஸ். இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்நார் கேட். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ்நார் கேட்டில் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தா 2 இன்புட் ஃபால்ஸும் கொடுத்தோன்னா ட்ரூன்னு வரும், 2 இன்புட்டும் ட்ரூன்னு கொடுத்தோன்னா நமக்கு என்ன அவுட்புட் ஒன்றா வரும், ட்ரூன்னுன்றது வரும். ஓகேவா? ஸோ அதோட லாஜிக் சிம்பிள். ஓகேவா? ஸோ லாஜிக் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் சர்க்யூட் எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்ஆர் கேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் எக்ஸ்ஆர் கேட்டை நம்ம எப்படி ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்ஆர் கேட்டை ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ஆர் கேட் நம்ம ட்ரா பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ஆர் கேட்டை ட்ரா பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணிடுறோம், இங்கே நாட் கேட்டை ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்நார்னால் கண்டிப்பாக அங்கே நாட் கேட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுக்குறேன், ஏன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், பின்னு ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ டைல்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைல்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே டைல்டு சிம்பிள் இங்கே நமக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏ, ஓகே,
டைல் சிம்பிள் ஓகேவா. ஸோ இந்த டைல் சிம்பிள் இங்கே நமக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ ஏ டைல் பி ஹோல் பார்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் எ லாஜிக் சர்க்கியூட். இதுதான் லாஜிக் சர்க்கியூட் ஆஃப் வாட் எக்ஸ்னாரோடைய லாஜிக் சர்க்கியூட் வரைஞ்சிட்டோம். என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே நம்ம என்ன கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, திஸ் இஸ் எ எக்ஸ்ஆர் ஓகேவா. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டை ஆட் பண்ணிவிட்டு அது கூட என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாட் கேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. நாட் கேட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸிங் எ டைல்டு ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. டைல் சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறாங்க ஓகே. ஸோ திஸ் இஸ் எ லாஜிக் சர்க்கியூட் ஆஃப் வாட் எக்ஸ் நார் கேட்டோட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஜிக் சிம்பிள் ஓகே. ஸோ இதோட இந்த லாஜிக் சர்க்கியூட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு இங்கே ஃபைனலாக கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ போத் 2 இன்புட் கொடுக்குறோம் ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர் கேட்டில் வரைஞ்சது தான். ஸோ அதே கேட் போலவே வரைகிறோம். வரைஞ்சிட்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னா இங்கே நாட் கேட், இங்கே நம்ம அங்கே மேலே நாட் கேட் யூஸ் பண்ணி தரலாம், இங்கே ஒரு .0 சிம்பிள் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம இன்புட் கொடுக்குறோம் ஏ அண்ட் பி ஓகே. ஏ அண்ட் பி சி ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், சி ஈக்குவல் டு ஏ டாட் ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா டாட் ஆப்ரேட்டர் ஏ டாட் என் பின்றதை நம்ம சொல்கிறோம் ஓகே. இன்க்ளூட் டாட்ன்றதை யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இங்கே நான் சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்சர்க்கிள்டு ப்ளஸ்ன்றதை நான் இங்கே சொன்னேன். நெக்ஸ்ட் எக்ஸ்னார்னா என்னது டாட்னு சொன்னால், ஸோ அந்த டாட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் எ லாஜிக் லாஜிக் சிம்பிள்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ லாஜிக் சிம்பிள் ஆஃப் எக்ஸ்னார் ஓகேவா. ஸோ எக்ஸ்னார் அப்போ இந்த நேமில் இருக்குது. எக்ஸ்னார்ன்றது என்னது, எக்ஸ்ஆர் கேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேட்டை நம்ம வியூ பண்ணோம்னா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த கேட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இதில் என்னென்ன சர்க்கியூட் யூஸ் பண்ணி, அப்போ எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, நாட் கேட் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்கன்றதை நமக்கு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ திஸ் இஸ் எ கான்செப்ட் அபவுட் வாட் எக்ஸ்னார் கேட்ன்றது சொல்கிறாங்க. ஸோ அதோட ட்ரூத் டேபிள், அதாவது அதோட ட்ரூத் டேபிளும் இதே தான் ஓகே. இப்போ நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோமா அதே தான் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதோட ட்ரூத் டேபிள் நம்ம எடுத்துட்டோன்னா 0 0ன்றதை நம்ம எடுத்துட்டோம் ஓகேவா. ஸோ த நெக்ஸ்ட் 0 1 1 0 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 1. ஸோ அப்போ என்னது எக்ஸ்ஆருக்கு ஆப்போசிட். அப்போ ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்புட்டும் எனக்கு என்னது ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அப்போ அவுட்புட் எனக்கு என்னவாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். ஸோ அப்போ 2 இன்புட்டும் நமக்கு வந்து என்னது ட்ரூவாக இருந்ததுன்னா அது அவுட்புட்டு நமக்கு ட்ரூ தான் ஓகே. ஸோ அப்போ எனிதிங் வந்து ஏதாவது ஒரு இன்புட் நம்ம அப்போ வந்து 2 இன்புட்டும் நம்ம ஃபால்ஸாக இருந்ததுன்னா ட்ரூ, 2 இன்புட்டும் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ. ஸோ ரிமைனிங் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபால்ஸ் தான் நமக்கு வரும் ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஃபால்ஸ் தான் நமக்கு வரும். இதை தான் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஓகே. ஸோ அப்போ நம்ம கம்பேர் பண்ணி நம்ம எக்ஸ்ஆருக்கும் கம்பேர் பண்ணி சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இந்த ட்ரூத் டேபிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இங்கே இதை தான் நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ்ஆர்னா என்ன ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ்ஆர் கேட்னான்றது இங்கே தான் கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ், த போத் இன்புட் ஆர் ஃபால்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க, ஆர் போத் இன்புட் ஆர் ட்ரூன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த அவுட்புட் எனக்கு ஃபால்ஸ்னு வந்ததுன்னா நமக்கு என்ன, போத் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருக்கணுன்றதை சொல்கிறாங்க எக்ஸ்ஆர் கேட்டில். ஸோ இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்நார் கேட் ஓகேவா. ஸோ ஆப்போசிட்டாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் கேட்லேயும் அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இஃப் த இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஓகே. ஸோ என்னென்னா இஃப் த அவுட்புட் இஸ் ட்ரூ, அவுட்புட் நம்ம ட்ரூவாக இருந்ததுன்னா என்னது இன்புட் த சேம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக இருக்கலான்றதை சொல்கிறாங்க. ஸோ ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்புட் வந்து என்னது அவுட்புட் ட்ரூவாக இருந்ததுன்னா போத் 2 இன்புட் நம்ம ஃபால்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னவா ட்ரூவாக இருக்கலான்றதை இங்கே நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் டி மார்கன்ஸ் தேரம் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது பூலியன் அல்ஜிப்ராவில் டி மார்கன்ஸ் தேரம். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த தேரம் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ராவில் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேரம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் ப்ரீவியஸ் இயர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண டெக்ஸ்ட் புக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் இந்த லாஜிக் கேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேரத்தையும் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ டெரைவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த தடவை உங்களுக்கு வந்து கேட்ஸ்னால் என்னன்றதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை இங்கே நமக்கு அதோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. தேரம் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ ஐடென்டிஃபை, காம்ப்ளிமெண்ட், கம்யூனேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், நல், ஸ்டேட்மெண்ட், இண்டிபெண்டன்ஸ், இன்வால்யூஷன், அப்சர்ப்ஷன், தேர்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்டு டி மார்கன்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே யூஸ் பண்ணிக்க டி மார்கன்ஸ். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் வந்து எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஏ பார் இன்ட்டு பி பார். அப்போ ஏ இன்ட்டு பி ஹோல் பார்ன்றது ஏ பார் இன்ட் ப்ளஸ் பி பார்ன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் எ கான்செப்ட் அபவுட் எக்ஸ்நார் கேட் ஓகேவா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர்
டு பூலியன் அல்ஜிப்ரா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோட லாஜிக் கேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் கேட்னா என்ன, அதோட ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட் ஆர் கேட்னா என்ன, அதோட ட்ரூத் டேபிள். நாட் கேட்னா என்ன, அதோட ட்ரூத் டேபிள். இங்கே வந்து பாருங்கள், இப்போ நேண்ட் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த நேண்ட் கேட்டோட லாஜிக் சர்க்கியூட் கொடுக்கலாம். நேண்ட் கேட்னா நம்ம இதுதான் வரையணும். ஓகேவா? ஸோ அதோட லாஜிக் சர்க்கியூட் வரையக்கூடாது. ஓகே, நேண்ட் கேட்னா இந்த சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ அப்போ நேண்ட் கேட் சிம்பிள், அதோட ட்ரூத் டேபிள். நார் கேட்டோட ட்ரூத் டேபிள். நார் கேட் எக்ஸ்ஆர் கேட்டோட லாஜிக் சிம்பிள், ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட் ஃபைனலாக இப்போ பார்த்து நம்ம எக்ஸ்நார் கேட்டோட லாஜிக் சிம்பிள் அண்டு அதோட ட்ரூத் டேபிள்ன்றதை இங்கே நமக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அபவுட் வாட் எக்ஸ்நார் கேட்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலியன் அல்ஜிப்ராவோட கான்செப்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.